ஸ்ரீலங்காவை சேர்ந்த அகல்யாங்கிற பொண்ணுக்கு அவங்களோட வாழ்க்கையில் நடந்த 2 இன்சிடெண்ட்டை எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதை நம்ம போன வீடியோவில் பார்த்துருந்தோம். இந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கனாலும் சரி, பார்க்கலனாலும் சரி, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு புரியுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம பார்த்தது அவங்க ஸ்கூலில் அவங்களுக்கு நடந்த அமானுஷ்யத்தை பற்றி. 2 இன்சிடெண்ட்டுமே அவங்களோட ஸ்கூலில் நடந்தது தான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவங்களோட ஆஃபீஸ்லேயும் அவங்க வீட்டு சைட்லேயும் நடந்த 2 அமானுஷ்யங்களை என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு பார்ட்டை விட இந்த பார்ட் ரொம்பவே பயங்கரமாக இருக்குங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். அகல்யாவுக்கு அவங்களோட ஸ்கூல் லைஃப்பில் ஏகப்பட்ட அமானுஷ்யங்கள் நடந்திருக்குது. இதுக்கப்புறமா அவங்க இந்த கொரோனா ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறமா இந்த லாக்டவுன்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க காலேஜுக்கு போயிருக்கிறாங்க. படிப்பை முடித்ததுக்கப்புறமா 2025 ஸ்டார்டிங்லேயே அவங்களுக்கு ஒரு கம்பெனியில் வேலை கிடச்சிருக்குது. ஸ்ரீலங்காலேயே பெரிய கம்பெனியாங்க. இந்த கம்பெனி இருக்கிறதே 50 ஃப்ளோர் கொண்ட ஒரு பில்டிங்கில் தான். இந்த 50 ஃப்ளோரில் 11வது ஃப்ளோரில் தான் இவங்க வேலை பார்க்குற கம்பெனி இருந்திருக்குது. இவங்களுக்கு ஆக்சஸ் கார்டு கொடுத்துருவாங்களாம். அதாவது ஒரு ஐடி கார்டு மாதிரி கொடுத்துருப்பாங்களாம். அதுலேயே ஆக்சஸ் இருக்குமா. அந்த ஐடி கார்டை கொண்டு போய் அந்த லிஃப்ட்டில் காட்டினாலே போதுமாங்க, கரெக்டாக இவங்க எங்கே போகணுமோ அங்கே போய் விட்டுருமா. அதாவது 11th ஃப்ளோரில் இவங்க ஒர்க் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துக்கு கரெக்டாக கொண்டு போய் விட்டுருமா. இவ்வளோ பெரிய கம்பெனியில் அகல்யா ஒர்க் பண்ணிக்கிட்டு அவங்களோட லைஃப் நார்மலாக தாங்க போயிட்டு இருந்திருக்குது. இப்போது நிறைய ட்ரெயினிலாம் வர ஆரம்பிக்கிறாங்க. புதுசாக வேலைக்கு சேர்றவங்கள ட்ரெயினின்னு சொல்லுவாங்களாம். அவங்க எல்லாருக்குமே ட்ரைனிங் கொடுக்குற வேலையை அகல்யா கிட்ட ஒப்படைக்கிறாங்க இந்த கம்பெனியில் இருக்கிறவங்க. இவங்களுக்கு இன்னுமே ப்ரெஷர் அதிகமாகுது. இந்த ப்ரெஷருங்களுக்கெல்லாம் நடுவில் எந்த ஒரு அமானுஷ்யமோ எந்த ஒரு நெகட்டிவிட்டியோ எதுவுமே அவங்க உணரலை. ஒரு மாதத்துக்கு நார்மலாக தாங்க போயிட்டு இருந்திருக்குது. இவங்களோட வீட்டிலேருந்து இவங்க கம்பெனிக்கு போகிறதுக்கு பஸ்ஸில் தான் போகிறாங்க. அந்த பஸ் ஸ்டாப்புக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் ஆகுமாங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் நடந்து போய் தான் பஸ் ஸ்டாப்புக்கு போகணுமா. இந்த பஸ் ஸ்டாப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு ஆலமரம் இருக்குமாங்க. இந்த ஆலமரத்தை பார்த்தாலே பயமாக இருக்குமா. பகல் நேரத்தில் பார்த்தாலே பயமாக இருக்குமா. நைட் நேரத்தில் அதை விட டபுள் மடங்கு பயம் வருமா. ஏன்னா அந்த இடத்த சுற்றி ஒரு மாதிரி டார்க்னஸ்ஸாக இருக்குமாங்க. இருட்டி போய் கிடக்குமா. அந்த இடத்துல ஒரு போஸ்ட் லைட்டு கூட கிடையாதான். ஒரு மாதிரி மின்னி எரிஞ்சிட்டு இருந்திருக்குது. அதாவது ஃப்ளிக்கர் ஆகிக்கிட்டே இருந்திருக்குது. காலப்போக்கில் அது எரியாமே போயிருக்குது. அதனாலேயே அந்த இடத்த கிராஸ் பண்ணி போகும்போதெல்லாம் அகல்யா அவங்க காதில் ஹெட்செட் போட்டுப்பாங்களாங்க. ஹெட்செட் போட்டு போனால் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகலாம் இல்லையா. எதனா ஒரு சாங்கோ இல்லை அவங்களுக்கு பிடிச்ச எதனா ஒரு விஷயத்த போட்டு கேட்டுக்கிட்டே போயிடுவாங்களாம். சுற்றி முற்றி பார்க்கவே மாட்டாங்களாம். கீழே மட்டும் பார்ப்பாங்களாம், மேலே பார்ப்பாங்களாம். நடக்கிற பாதையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்களாம். சுற்றி எங்கேயுமே பார்க்குறது கிடையாது, பயம். அன்னைக்கு ஒரு நாள் அவங்களோட ஆஃபீஸில் அவங்களுக்கு ஒர்க்கு கொஞ்சம் அதிகமாக இருந்த காரணத்தினால நைட்டு 11 மணிக்கு தான் அந்த ஏரியாவுக்கு வந்திருக்கிறாங்க. பஸ் ஸ்டாப் இருக்குது இல்லையா, அந்த ஏரியாவில் வந்து இறங்குறாங்க. அதுதான் கடைசி பஸ்ஸும் கூட. இந்த பஸ்ஸுலேருந்து இறங்குற கடைசி ஆள் அந்த ஏரியாவில் அகல்யா மட்டும்தான். அவங்களுக்கு அப்போவே ஒரு மாதிரி படப்படன்னு அடிக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. ஏன்னா நைட்டு 11 மணிக்கு அந்த ஆலமரத்தை கடந்து தான் அவங்க போகணும். ஒரு மாதிரி டார்க் பிளேஸாக இருக்குது. ஒரு ஈக்காக்கா கூட இல்லை. திருநாய்ங்க கூட அந்த ஏரியாவில் இல்லையாங்க. இவங்களுக்கு எப்படி இருக்கும். இந்த பஸ்ஸு மூவ் ஆகி போயிடுது. சுற்றிலுமே ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குது. மெயினான ஒரு ஏரியா. ஆனால் யாருமே இல்லாத காரணத்தினால இந்த பொண்ணுக்கு ஒரு நடுக்கத்தை கொடுக்குது. மெதுவாக நடந்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. வழக்கம் போல் ஹெட்செட் எடுத்து காதில் போட்டுக்கிறாங்க. பாட்டு கேட்டுக்கிட்டே மூவ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது அந்த ஆலமரத்தை கிராஸ் பண்ணுறாங்க. இந்த ஆலமரத்தை கிராஸ் பண்ணும்போது யாராச்சும் ஒருத்தவங்க ஆப்போசிட்லேயோ இல்லை சைடில் நின்னா கூட தெரியாதாங்க. யாரோ ஒருத்தவங்க நிற்கிறாங்கன்னு மட்டும்தான் தெரியுமா. ஆனால் யாருன்னெலாம் தெரியாதான். இவங்க நடந்து போய்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு முன்னாடி ஒரு 30-40 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு பையன் நிற்கிறான். நல்லா இவங்களுக்கு தெரியும் அது ஒரு ஆம்பளையோட உருவம் தான். கருப்பு கலரில் ஒரு மாதிரி புகை மாதிரிலாம் கிடையாதுங்க. ஒரு ஆளோட உருவம் நிற்கிறாங்க. அங்கனக்குள்ள இருட்டாக இருக்கிறனால அவங்களோட முகமோ அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸோட கலரோ எதுவுமே தெரியல. ஆனால் ஒருத்தர் நிற்கிறான். இவங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. ஏன்னா அந்த பையன் இவங்க எந்த பக்கம் நடந்து வராங்களோ, இப்போ நான் இந்த பக்கம் நடந்து வரேன்னா என்னைய பார்த்த மாதிரி நிற்கிறான். ஆப்போசிட்ல இந்த பொண்ணை பார்த்த மாதிரி ஆப்போசிட்ல நின்றுகிட்டு இருக்கிறான். வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இந்த பொண்ணுக்கு என்ன பண்ணனே தெரியல.
முன்னாடி போனாலும் பயம், பின்னாடி ஓடினாலும் அவன் ஒரு வேளை வந்துட்டானா அவன் ஆத்மாவா இல்லை உண்மையே ஒரு பையனா? அன்டைமில் என்ன வேணாலும் நடக்கலாம் இல்லையா? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒதுங்கி நடக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவங்க நடக்கிறதுலேருந்து ஒரு 2 ஸ்டெப்பு பேக்கில், அதாவது சைடில் வச்சு அப்படியே ஓரமாக ஒதுங்கி போகிற ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த பையனை கிராஸ் பண்ணும்போது இவங்களோட வயிற்றில், இப்போ நான் ஆப்போசிட்டில் நடந்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா இப்படி கையை போட்டு பிடிப்பாங்க இல்லையா வயிற்றுல, அந்த மாதிரி அந்த பையன் அகல்யாவோட வயிற்றை பிடிச்சிருக்கிறான். இந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலங்க. ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்ட்ரக் ஆகிருக்கிறாங்க. ஏன்னா அந்த பையனோட கை இவங்க வயிற்றை தொட்டிருக்கிறான். இதுதான் வயிறுனா வயிற்றை தொட்டு இன்விசிபிளாக அந்த வயிறு வழியாக கை வெளியே போயிருச்சான். இவங்க முன்னாடி வந்து நின்றுக்கிறாங்க, அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நின்றுக்கிறாங்க. இப்போ என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க. அந்த பையனோட கை இவங்க வயிற்றுக்குள்ள போயிட்டு பின்னாடி போயிருக்குது. யாரா அவன்னு சொல்லிட்டு பின்னாடி தெரியும் பார்த்தா அந்த பையன் அங்கதான் நிக்கிறானாங்க. ஒரு மாதிரி எரிஞ்சு போன ஸ்மெல் வந்துருக்குது. இந்த பொண்ணுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இப்பதான் இவங்களால உணர முடியுது இது ஒரு பையன் கிடையாது, இது ஒரு ஆத்மா. இப்போ அந்த இடத்துல இருந்து வேமா ஓடல, கேஷுவலா திரும்பி, ஏன்னா இவங்களுக்கு ஆல்ரெடி இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, பார்ட் 1 பார்த்தவங்களுக்கு தெரியும். பயப்படாம நேரா பார்த்துட்டு நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. போன் எடுத்து அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணிருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணா அகல்யாவோட அம்மாவுக்கு கால் போகல. 2வது தடவை கால் போயிருக்கு, அவங்க அட்டன் பண்ணி ஹோல்டில் போட்டிருக்கிறாங்க. 3வது தடவை கால் பண்ணியிருக்கிறாங்க, அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. நான் அவங்க அம்மாவோட வாய்ஸ் கிடையாது. இந்த எஃப்எம்லாம் திருக்கும் போது அந்த ஒரு சவுண்டு வரும் பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி வேற யாரோ ஒருத்தரோட குரல் இறஞ்சிக்கிட்டே கேட்டிருக்குது. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா இந்த இடத்த கிராஸ் பண்ணி ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று வருமாங்க. இந்த பிள்ளையார் கோயில் கிட்ட போயிட்டாங்கன்னா அங்கிருந்து இவங்களோட வீடு பக்கம். அந்த பிள்ளையார் கோயில் கிட்ட போற வரைக்குமே அகல்யா அவங்க அம்மாவுக்கு போன்ல ட்ரை பண்ணிட்டே இருந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்க அம்மா போனை எடுக்கிறாங்க, கட் பண்றாங்க, போனை எடுக்கிறாங்க, கட் பண்றாங்க. சில நேரம் பேசவே மாட்டாங்க, பேசினாலும் இறையுது. இப்ப அந்த பிள்ளையார் கோயிலை தாண்டினதுக்கு அப்புறமா அவங்க அம்மாவுக்கு லாஸ்டா ஒரு ஃபோன் கால் பண்றாங்க. அவங்க அம்மா அட்டன் பண்றாங்க. இப்ப அகல்யா திட்டுறாங்க, உனக்கு அறிவு இருக்கா? எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு தானே நான் உனக்கு கால் பண்றேன், ஒரு தடவை போட்டா எடுக்க மாட்டியா? ஏன் இந்த மாதிரிலாம் பண்றேன்னு சொல்லி திட்டும் போது, என்ன பாப்பா சொல்ற, இப்பதான்ப்பா நீ ஃபோன் பண்ற, இதுக்கு முன்னாடி நீ ஃபோன் பண்ணவே இல்லையே. என்னம்மா சொல்ற? இதுக்கு முன்னாடி 4 தடவை ஃபோன் போட்டமா, 2 தடவை நீ அட்டன் பண்ண, கால் ஹோல்டில் இருந்துச்சு, அது போக இறஞ்சிக்கிட்டே கேட்டுச்சு நீ பேசுறது. ஓ மேல சத்தியமா நீ ஃபோன் போடவே இல்லை, இப்பதான் நீ எனக்கு ஃபோன் பண்ற, நான் இப்பதான் அட்டன் பண்ணி பேசுறேன்னு இருக்கிறாங்க. ஏமா எதனா பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும்போது, அம்மா எதுவுமே கேட்காத, நீ மஞ்சள் தண்ணியை மட்டும் எடுத்து வை, வாசல்ல மஞ்சள் தண்ணி மட்டும் எடுத்து வை, நான் வந்து சொல்றேன்னு சொல்லிட்டு வேமா ஓடி இருக்கிறாங்க. இவ்வளோ தூரம் நடந்து வந்தவங்க இந்த பிள்ளையார் கோயில்கிட்ட வந்ததுக்கு அப்புறமா தான் இவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைச்சிருக்குது. ஏன்னா பிள்ளையார் கோயிலை தாண்டினதுக்கு அப்புறமா தான் இவங்க அம்மாவுக்கு ஃபோனும் போயிருக்குது. இப்போ வேமா ஓடி போனவங்க, இவங்களோட வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, இது ஒரு 2 BHK அப்பார்ட்மெண்ட்டாங்க. அப்பார்ட்மெண்ட்டில் மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறாங்க. அவங்க அம்மா இவங்க சொன்ன மாதிரியே கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க. தண்ணியை, வாட்டர்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கிறாங்க. இவங்க கையை காலை ஃபேஸ் எல்லாம் மஞ்சள் தண்ணியை ஊற்றி கழுவிட்டு மேலே தலையில தான் தொளிச்சிட்டு வேமா ஓடி இருக்கிறாங்க. மேலே கீழே கேட்டை மூடிட்டு மேலே போனதுக்கு அப்புறமா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்திருக்கிறாங்க, போய் குளிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. அகல்யா அவங்க அம்மா கிட்ட உட்காந்து நடந்தது எல்லாத்தையுமே விலாவரியா சொல்றாங்க. அவங்க அம்மா மயான அம்மன் சொல்லிட்டு ஒரு அம்மன் இருக்கிறாங்களாம். அவங்களோட தீவிர பக்தையாங்க. அவங்க அம்மாவோட உடம்புக்குள்ள அந்த மயான அம்மன் அந்த சாமி வந்து இறங்கி அருள்லாம் சொல்லுவாங்களாம். நிறைய பேருக்கு வீட்டுக்கும் சொல்லியிருக்கிறாங்களாம். இப்போ அந்த அம்மனோட காலடியில் வச்ச குங்குமத்தை எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. குங்குமத்தை எடுத்துகிட்டு வந்து இவங்களுக்கு பூசி விட்டு, ஒன்றும் நடக்காதுமா, இது எல்லாமே உன்னோட கற்பனையாக கூட இருக்கலாம், அன்டைமில் தனியாக நடந்து வரும்போது எல்லாருக்குமே இந்த மாதிரி ஃபீல் ஆகுறது சகஜம்தான் அப்படின்னு சொல்லி இவங்கள சமாதானப்படுத்தியிருக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் அகல்யாவுக்கு அந்த இடத்துல வச்சு நடந்த அந்த இன்சிடெண்ட் மறக்கவே முடியாதாங்க. ஏன்னா லிட்ரலி ஒரு பையனோட கை வயிற்றுக்குள்ளே போயிட்டு பின்னாடி போகுது. அந்த உருவம் அங்கே இல்லைன்னா கூட பரவாயில்ல, அந்த உருவம் அங்கேயே நின்றுட்டு இருக்குன்னா என்ன அர்த்தம்? எப்படியோ நைட்டு அவங்க அந்த அம்மனோட குங்குமம்லாம் வச்சதுக்கு அப்புறமா நல்லா படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் ஆஃபீஸுக்கும் கிளம்பி போயிடுறாங்க. ஆஃபீஸில் அன்னைக்கு அகல்யாவுக்கு ஹெவி ஒர்க் இருந்திருக்குதுங்க. இந்த நேரம் பார்த்தா அந்த ட்ரெயினிலாம் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாருக்கும் ஒர்க்கு கொடுத்து வாங்குறது எக்ஸ்ட்ரா ஒர்க்கு தான் இவங்களுக்கு. சொல்ல போனால் இவங்களோட ஒர்க்கையும் பார்க்கணும், அவங்களுக்கும் ஒர்க் பண்ணி கொடுக்கணும், அதாவது அவங்களையும் ஒர்க் பண்ணி வாங்கணும். இப்போ அகல்யா அவங்களோட ட்ரெயினிஸ் எல்லாருக்கும் ஒரு 1/2 hour பிரேக் விடுறேன், நீங்கள் எல்லாருமே போயிட்டு கேஃபிடேரியாவில் சில் பண்ணிட்டு வாங்க கைஸ். அது போக அடுத்த 1/2 hourல லஞ்ச் பிரேக் வரப்போகுது. ஸோ இவங்களோட ஒர்க் எல்லாத்தையுமே இந்த 1 hour பிரேக்கில் முடிச்சிடலாம், லஞ்சுக்கு கூட போவேணாம், கொஞ்சம் லேட்டாக கூட போயிருக்கலாம்னு சொல்லிட்டு உட்காந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணி சிஸ்டம் முன்னாடி உட்காந்துருக்குறாங்க. அவங்க மட்டும்தான் உட்காந்துருக்குறாங்க, அகல்யா மட்டும். அவங்களோட கேபினில் யாருமே இல்லை. 1/2 hourக்கு அப்புறமா லஞ்ச் பிரேக் வருது. ஆஃபீஸில் மிஞ்சி இருக்கிற எல்லாருமே பிரேக்குக்கு போயிடுறாங்க, வெளியே சாப்பிட்றதுக்காக போயிடுறாங்க. இப்போது அகல்யா மட்டும்தான் அந்த ஆஃபீஸில் இருக்கிறாங்க. இவங்களோட ஆஃபீஸில்
இந்த சென்ட்ரலைஸ்ட் ஏசின்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம துணி கடைக்கெலாம் போனோன்னா பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி சென்ட்ரலைஸ்ட் ஏசியில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்களாம். இந்த ஸ்னோ வேர்ல்டுக்கெலாம் போனால் எப்படிங்க இருக்கும், சில்லுன்னு இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி இருக்குமாங்க, நல்லாவே கூலிங்காக இருக்குமா. இப்போது அகல்யாவுக்கு பக்கத்தில் இருக்கிற சேரில் யாரோ ஒருத்தவங்க உட்கார்ற மாதிரி ஒரு சத்தம் கேட்குதுங்க. அதை அகல்யா கவனிக்கிறாங்க. இருந்தாலும் ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த ட்ரெயினியில் யாரோ ஒரு பையனோ ஒரு பொண்ணோ தான் வந்துட்டாங்க. அவங்க வந்தாலும் சொல்ல மாட்டாங்களாம். அவங்களோட பிஹேவியரே அப்படி தான் இருக்குமா. அவங்க எப்போ வராங்க எப்போ போகிறாங்கன்னு சொல்ல முடியாதான். திடீர்னு வந்து பேய் மாதிரி உட்காந்துருப்பாங்களாம். இவங்களே நிறைய தடவை பயந்துருக்காங்களாம். அந்த மாதிரி எவனோ ஒருத்தன் உட்காந்துருக்கிறான் போலன்னு சொல்லிட்டு இவங்களோட வேலையை பார்த்துட்ருக்குறாங்க. இப்போது இவங்களோட ஷோல்டரில் வந்து கையை வச்சிருக்கிறான். யாரோ ஒரு பையன் கை வச்சிருக்கிறான். பதறி அடிச்சுட்டு பின்னாடி திரும்பி பார்த்துருக்குறாங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த சேரில் யாரோ ஒருத்தவங்க உட்காந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சு இல்லையா, அங்கே யாருமே இல்லை. சொல்லப்போனால் இந்த ஆஃபீஸ்லேயே யாருமே இல்லை. இந்த கேபினில் அகல்யா மட்டும்தான் இருக்கிறாங்க. அப்போது அவங்களோட ஷோல்டர் மேலே கை வச்சது யாரு? அகல்யாவுக்கு கை கால்லாம் ஒரு மாதிரி உதற ஆரம்பிக்குதுங்க. என்னடா இது, நேற்று தான் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குது, அம்மா குங்குமம் வச்சு விட்டாங்க, நைட்டு படுத்து தூங்கிட்டோம், இப்போ என்னடானா யாரோ ஒருத்தவன் கை வைக்கிற மாதிரி இருக்குது. இப்போ பாதி ஒர்க்கு முடிச்சுட்டாங்க, இன்னும் கொஞ்சம் தான், ஒரு 5 நிமிஷம் உட்காந்தாங்கன்னா அந்த ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணி சப்மிட் பண்ணிடுவாங்களாம். சரி எப்படியாவது முடிச்சிடலான்னு சொல்லிட்டு உட்காந்து அதிலே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது மறுபடியும் அவங்க மேலே கை வச்சது மட்டும் இல்லாமல் பிடிச்சி இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, இது மேலே இப்போ நான் கையை வச்சு இப்படி அமுக்குனா எனக்கு ஃபீல் ஆகும் இல்லையா, இந்த மாதிரி அமுக்கி இருக்கிறோம். இந்த தடவை அகல்யாவால் எதுவுமே பண்ண முடியலை. அவங்களுக்கு ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகி வேற ஒரு உலகத்துக்குள்ளே போயிட்டாங்க. லைக் அவங்களுக்கு அந்த பழைய ஞாபகங்கள்லாம் வந்துடுது. நம்ம ஸ்கூலில் பார்த்துருப்போம் இல்லையா பார்ட் 1ல், அந்த ஞாபகங்கள்லாம் வந்து இப்போ ஏதோ ஒன்று ஆக போகுதுங்கிறது மட்டும் இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருதுங்க. ஒன்றுமே பண்ண முடியாத இந்த நிலமையில ஈசனை நினச்சிக்கிட்டு, அதாவது சிவபெருமானை நினச்சிக்கிட்டு, அவங்களோட இஷ்ட தெய்வமா அவரை நினச்சிக்கிட்டு எந்திரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எந்திரிச்சிருக்கிறாங்க. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல, மறுபடியும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அகல்யாவுக்கு சத்தமா கத்தணும் போல இருக்குது. ஆனா அவங்களால கத்த முடியல, அவங்களால பேசக்கூட முடியல, அசையவும் முடியல. ஒரு மாதிரி அந்த நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்னோ வேர்ல்டுல இருக்கிற மாதிரி ஏசியில இவங்களுக்கு ஸ்வெட் ஆகுதாங்க, உடம்பு ஃபுல்லா ஸ்வெட் ஆகுதான். ஒரு மாதிரி அரண்டு போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த டைம் பார்த்து இவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்திருக்கிறாரு, இவங்க கேபினுக்கு வந்திருக்கிறாரு. வந்தவர் இவங்களோட நிலைமையை பார்த்து புரிஞ்சுக்கிறாரு. ஏதோ ஒரு விஷயத்துல ஸ்ட்ரக் ஆகிருக்கிறாங்கிறது தெரிஞ்சிருது. வேகமா ஓடி போய் வாட்டர் கேன்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்து, என்னாச்சு அகல்யா, ஏன் ஒரு மாதிரி உட்காந்துருக்குன்னு கேட்டதுக்கு அப்புறமா தான் இவங்க சுயநினைவுக்கே வந்திருக்கிறாங்க. அழுதுகிட்டு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஸ்வெட் ஆகி போய் அவர்கிட்ட பேசவே முடியாம தவிச்சிருக்கிறாங்க. அந்த கேபின்ல இருந்து அவங்கள கூட்டிட்டு போயிட்டு கேஃபிடீரியாவில் அவங்களுக்கு டீ எல்லாம் வாங்கி கொடுத்து, தயவு செஞ்சு நீ வந்து லீவ் எடுத்துக்கோ, நீ ஏதோ ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருக்கிற, நான் வரும்போது உன்னை கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷமா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன், உன் பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன், நீ திரும்பியே பார்க்க மாட்டேற. அகல்யா அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட நடந்த இந்த விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணலை. எனக்கு கொஞ்சம் மைண்ட் டிஸ்டர்ப் ஆகிருக்குங்கிற மாதிரி சொன்னதுனால தான் அவர் சொல்லியிருக்கிறார், நீ வந்து பெருசாக டிஸ்டர்ப் ஆகாத, 2 நாள் லீவ் போட்டு அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு, உனக்கு சரியாக போகுன்றிருக்கிறார். ஒர்க் ப்ரெஷரில் எல்லாருக்குமே இது நடக்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பியிருக்கிறாருங்க. அவர் சொன்ன மாதிரியே அகல்யாவும் 2 நாள் லீவ் போட்டுறாங்க. ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு அவங்க அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் அகல்யாவோட அம்மா ஷாப்பிங்க்கு கூப்பிட்றாங்க. வாடி ஷாப்பிங் போயிட்டு தான் கிராசரிலாம் வாங்கணும்னு சொல்கிறாங்க. இவங்களும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் தான் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த சூப்பர் மார்க்கெட்டு பக்கத்தில் தான் இவங்க அம்மாவோட அம்மா, அதாவது அகல்யாவோட பாட்டி, அவங்களோட வீடு இருக்குதான். அவங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அகல்யாவோட அம்மா கூப்பிட்றாங்க. இவங்களும் போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா வீடு வெளியே பூட்டி இருக்குது. அவங்க அம்மாவுக்கு ஃபோன் போட்டு கேட்டால் அவங்களோட பெரியம்மா வீட்டுக்கு வந்திருக்கிறேங்கிறாங்க. அதாவது இவங்க அம்மா இருக்காங்க இல்லையா, அகல்யாவோட அம்மா, அவங்க கூட பிறந்த அக்கா, அவங்களோட வீட்டுக்கு அவங்க பாட்டி போயிட்டாங்க. இப்போ சாவி வெளியே தான் இருக்குது, நீங்க தண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த பொண்ணு சாவி எடுத்துட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டு ஆண்டி, நம்ம பாட்டி வீட்டில் தான் நிற்கிறாங்க. அவங்க பாட்டி வீட்டில் பக்கத்து வீட்டு ஆண்டி ஒருத்தவங்க இவங்க அம்மாவை பிடிச்சிக்கிறாங்க பேசுறதுக்கு. இவங்க அம்மா பேசிக்கிட்டே, நீ போமா உள்ள போயிட்டு வாட்டர் கேனில் தண்ணி மட்டும் பிடிச்சிட்டு வா, குடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வெளியே பேசிட்டு இருக்கிறாங்க அந்த ஆண்டி கூட. இப்போ அவங்களோட பாட்டி வீட்டுக்குள்ள இந்த அகல்யா மட்டும்தான் டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறாங்க. அவங்க பாட்டியோட வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, நேராக இருக்குமாங்க. இது பழங்காலத்து ஒரு வீடு தான். டோரை ஓப்பன் பண்ணால் முன்னாடி கொஞ்சம் காரிடார் மாதிரி ஏரியா இருக்குமா, அதை தாண்டி உள்ளே போனால் ஒரு பெரிய ஹால் இருக்குமா, ஹாலை தாண்டி தான் ரூமுக்கு கிச்சனுக்கெலாம் போகணுமாங்க. இவ்வளோ பெரிய வீட்டுக்குள்ளே இந்த பொண்ணு தனியாக போகிறாங்க. உள்ளே போயிட்டு இருக்கும்போது எதுவுமே உங்களுக்கு நெகட்டிவாவோ எதுவுமே ஃபீல் ஆகலை. ஆனால் ஹாலில் நடந்து போயிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு பிளாக் கலர் ஃபிகர், 2 கருப்பு உருவம் கிராஸ் அடிச்சிருக்குதுங்க. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் இப்படி போயிருக்குது.
இதை முன்னாடி போன புகையை இவங்க கண்ணால் பார்த்துருக்குறாங்க. பின்னாடி போன அந்த புகையை கண்ணாடி இருக்குமா, இந்த கிச்சனுக்கு வெளியவே ஒரு ஆள் ஹைட்டுக்கு கண்ணாடி வச்சுருப்பாங்களாம். அந்த கண்ணாடியில் அந்த மிரரில் பார்த்துருக்குறாங்க இந்த பொண்ணு அகல்யா. யாரா அவனுங்க, எதுக்கு நம்மளே பின்தொடர்ந்து வராங்க, ஒருவேளை இது நம்மளா கற்பனை பண்ணிக்கிறோமா? ஏன்னா 2 நாளாகவே எப்படி ஒரு பொண்ணுக்கு அடுத்தடுத்து அமானுஷம் நடக்கும், அதுவும் வேறு வேறு இடங்களுக்கு போனால் கூட இந்த உருவங்கள்லாம் ஏன் இவங்களை டிஸ்டர்ப் பண்ணுது, எல்லாமே வித்தியாசமான முறையில் இருக்குது. இப்போதான் இவங்களே மனசை தேத்திக்கிறாங்க. இது எல்லாமே நம்மளோட கற்பனை தான், ஏதோ ஒரு இல்யூஷனில் இருக்கிறோம், நம்மளா மனசை போட்டு குழப்பிக்கிறோம், இதை பற்றி நினைக்க வேணாம்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு கட்ஸ் ஃபீலிங் வர வச்சுக்கிட்டு, எபிசோட் 1ல் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி ஒரு கட்ஸ் ஃபீலிங் வர வச்சுக்கிட்டு நேராக கிச்சனுக்குள்ளே போயிட்டு சொம்பில் தண்ணி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. தண்ணி பிடிச்சிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு பக்கத்தில் ரொம்ப நெருக்கமாக யாரோ ஒருத்தவங்க நிற்கிறத இவங்களால ஃபீல் பண்ண முடிஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி அவங்களோட தோள்பட்டையில் மூச்சு காத்துப்படுதாங்க. பயங்கரமான சத்தத்தோட ஒரு மூச்சு காத்துப்படுதான். யாரோ ஒருத்தர் பக்கத்தில் நிற்கிறது நல்லாவே தெரியுது. சைடு கண்ணில் பார்த்துருக்குறாங்க. அந்த இடத்துல பார்த்தாங்க இல்லையா, ஆலமரத்து ஸ்டாப்பில் ஒரு கருப்பு கலரில் ஒரு பையனோட உருவத்தை, அந்த பையன் இவங்களுக்கு பக்கத்தில் நிற்கிறானா. அந்த பையனோட முகம்லாம் தெரியலைங்க, ஒரு மாதிரி எரிஞ்சு போன சதையோட, ஒரு மாதிரி ரத்தத்தோட, பார்க்குறதுக்கே விகாரமாக பயங்கரமான ஒரு உருவத்தை பார்த்துருக்குறாங்க. இப்போவும் அகல்யாவோட மனசுக்குள்ளே என்ன தோணுதுன்னா, இதுவுமே உன்னோட இல்யூஷன் தான், உன்னோட கற்பனை தான், பயப்படாத, நீ பாட்டுக்கு தண்ணியை பிடிச்சிட்டு நேராக வெளியே போயிருன்னு சொல்லிட்டு தண்ணியை பிடிச்சிட்டு நேராக வெளியே போயிட்டு அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறாங்க. குடிச்சிட்டு இவங்களும் குடிச்சிட்டு செம்பை வெளியவே வச்சுட்டு கதவை மூடிட்டு இவங்களோட வீட்டுக்கு போயிடுறாங்க. இவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அன்னைக்கு டே ஃபுல்லாகவே நல்லா தாங்க போயிருக்குது. இதை பற்றி இந்த பொண்ணு யோசிக்கலை. ஏன்னா இப்போ அகல்யாவே ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க, நம்மளை சுற்றி நடக்கிறது எல்லாமே நம்மளோட இல்யூஷன் தான், இதுக்கப்புறம் நம்ம பயப்படக்கூடாதுங்கிற ஒரு முடிவுக்கு அந்த பொண்ணு வந்துட்டாங்க. அதனாலேயே என்னவோ அன்றைக்கி நாள் முழுக்க நல்லா தாங்க போயிருக்குது. நைட்டு ஒரு 9:30லேருந்து 10 மணி இருக்குமா. இவங்களோட வீடு 2 BHK சொன்னேன் இல்லையா, இவங்க அப்பாவுமே நைட் ஷிஃப்ட்டுக்கு வேலைக்கு போயிடுவாராம். அம்மாவும் அகல்யாவும் மட்டும்தான் வீட்டில் இருந்துருக்குறாங்க. அம்மா நைட்டு ஒரு 9:30லேருந்து 10 மணிக்குள்ளே இந்த டைமில் தான் பச்சை துணியெல்லாம் காய போட்டுட்ருக்குறாங்க பால்கனியில். இந்த நேரம் அகல்யா அவங்களோட ரூமில் தான் இருக்கிறாங்க. மெயின் டோரை லாக் பண்ணிடுவாங்களாம். லைட்ஸ் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிவிட்டு பெட்டில் படுத்து மேலே அவங்க சீலிங்கை பார்த்த மாதிரி தூங்கலைங்க, கண்ணை மட்டும் மூடி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. 2 நாளாக வேலைக்கு போகலை, அங்கே எவ்வளோ ஹெவி ஒர்க் இருக்கும், இந்த ட்ரெயினிஸ்லாம் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதை பற்றின ஒரு தாட்டு யோசித்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ஃப்ரீ ஹேர் விட்டுருந்தனால முடியெல்லாம் முன்னாடி காற்றுக்கு இப்படி விழுந்துருக்குதுங்க. படத்துலலாம் பார்க்குற மாதிரி யாரோ ஒருத்தர் விரலை வச்சு அந்த முடியை அப்படியே இப்படி அழகாக கோதி எடுத்து இவங்க காதுக்கு பின்னாடி இப்படி வச்சுருக்கிறாங்க. அகல்யாவுக்கு ஒன்றுமே புரியலை. மெயின் டோர் லாக்கில் இருக்குது, இவங்க படுத்திருக்க அந்த ரூம் டோர் லாக்கில் இருக்குது. அவங்க அம்மா பால்கனியில் துணி காய போட்டுருக்காங்கங்கிறது இவங்களுக்கே தெரியும். சவுண்டு கேட்டுட்ருக்கு, வாளியில் அந்த துணியை எடுக்கிறது, அந்த தண்ணி சத்தம்லாம் கேட்டுட்ருக்கு. அப்போது அகல்யாவோட ரூம்குள்ளே யார் இருக்கா, யார் இவங்களோட முடியை எடுத்து பின்னாடி போட்டது, இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. இந்த நேரம் அகல்யாவுக்கு இந்த இல்யூஷன் கற்பனைங்கிற அந்த வார்த்தையெல்லாம் தாண்டி அடி வயிற்றுலேருந்து ஒரு பயம் வந்துருக்குதுங்க. ஒரு மாதிரி எந்திரிச்சு ஓடணும் போல இருக்குது, ஆனால் எந்திரிக்க முடியலை. இப்போ அவங்க ரூமோட அமைப்பையே அந்த பொண்ணு மறந்துட்டாங்களாங்க. பதறி அடிச்சு ஓடுறேன்னு சொல்லிட்டு கீழே உருண்டு விழுந்து மூக்கில் அடிபட்டு எந்திரிச்சு ஓடினவங்க பதட்டத்தில் பாத்ரூமை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே ஓடுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. பாத்ரூமை பார்த்ததுக்கு அப்புறமா ஐயோ நம்மளோட ரூமோட அமைப்பே நமக்கு மறந்துடுச்சுன்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு வேமா அந்த மெயின் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே ஓடுறேன்னு சொல்லிட்டு ஹாலில் போய் விழுந்துருக்குறாங்க. இந்த சத்தங்கள்லாம் கேட்டு அவங்க அம்மா என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு ஓடி வந்து பார்த்தா இந்த பொண்ணு அழுதுகிட்டே மூச்சு வாங்கிக்கிட்டு இருந்துருக்குறாங்க. இவங்களை கூப்பிட்டு சோஃபாவில் உட்கார வச்சு தண்ணிலாம் கொடுத்து கொஞ்சம் நேரம் காம் டவுன் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் ஆச்சான் இவங்க நார்மல் ஸ்டேஜுக்கு வரதுக்கே. நார்மல் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா அவங்க அம்மா விசாரிக்கிறாங்க. இந்த பொண்ணு நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அம்மா ஃபஸ்ட்டு ஒரு உருவத்தை பார்த்தேன் இல்லையா அந்த பஸ் ஸ்டாண்டில், அது போக அம்மம்மா வீட்டுக்கு, அதாவது இவங்களோட பாட்டி வீட்டுக்கு போன இடத்துல நடந்தது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறாங்க. ஆஃபீஸில் பின்னாடி யாரோ ஒருத்தவங்க ஷோல்டரில் கை வச்சு அழுத்துனது எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா இவங்க அம்மா அந்த அம்மன் சொன்னாங்க இல்லையா, மயான அம்மன் சொல்லிட்டு, அவங்களோட பாதத்தில் வச்சு 30 நாள் கிட்டத்தட்ட 30 நாள் கடுந்தவம் இருந்து ஒரு பூஜை பண்ணுவாங்களாம். அந்த பூஜை பண்ண குங்குமத்தை ஸ்பெஷல் குங்குமமாங்க, அது கிடைக்கிறதே கஷ்டமாக, அதனால கொஞ்சமாக தான் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்களாம், கொஞ்சமாக தான் வச்சுருப்பாங்களாம். அதை எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க பூஜை ரூம்லேருந்து. எடுத்துகிட்டு வந்து அகல்யாவுக்கு போட போகும்போதே அவங்க அம்மாவுக்கு சாமி வந்திருக்குது. சாமி வந்தது மட்டும் இல்லாமல் அரட்டி இருக்கிறாங்க அகல்யாவை. இந்த இடத்துக்கு வந்திருக்க கூடாது, நீ தப்பான இடத்துக்கு வந்திருக்கிற, நீ நினைக்கிறது இவகிட்ட நடக்காது,
இவளுக்கு வந்து நான் காவல் இருக்கிறேன், சரியா, வந்த பாதையை பார்த்து போயிரு, இல்லைன்னா தொடப்பக்கட்டை பிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்களாம். வேற ஒரு குரல்ல, கட்ட குரல்ல. அவங்க அம்மாவோட குரலே கிடையாதாங்க அது. கண்ணெல்லாம் ஒரு மாதிரி உருட்டிக்கிட்டு ஒரு மாதிரி அரட்டி இருக்கிறாங்க. அரட்டிட்டு இந்த குங்குமத்தை போட்டதுக்கு அப்புறமா அவங்க அம்மா நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடுறாங்க. இப்போ அகல்யாவோட அம்மா அழுத்தமா சொல்றாங்க, நீ உன்னோட ரூம்ல போய் படுத்துங்க, இதுக்கப்புறம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காதுன்னு. அகல்யாவும் ஒரு தைரியம் வந்து, ஏன்னா அவங்க அம்மாவோட முகத்துல அந்த மயான அம்மனோட முகத்தை பார்த்துருக்குறாங்க அகல்யா. இந்த ஒரு இன்சிடென்ட்டே அந்த பொண்ணுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்துருக்குதுங்க. அந்த கான்ஃபிடென்ட்லேயே போய் அவங்க ரூமில் படுத்து தூங்கிட்டாங்களாம். அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு ஆஃபீஸ்க்கும் போயிட்டாங்களாம். ஆஃபீஸ்க்கு போன இடத்துல அவங்களுக்கு எந்த ஒரு அமானுஷ்யமோ எதுவுமே நடக்கலை, எந்த ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் எதுவுமே இல்லை. 2 நாள் ஆஃபீஸ்க்கு லீவ் போட்ட காரணத்தினால அவங்க ஆஃபீஸில் ஒர்க்கு தான் அதிகமாக இருந்திருக்குது, டிப்ரெஷன் தான் அதிகமாக இருந்திருக்குது. அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வருது. அட்டன் பண்ணி பேசும்போது அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போ உனக்கு நான் குங்குமத்தை போட்டுட்டு உன்னைய உன் ரூமில் போய் படுத்து தூங்க சொல்லிட்டு நான் என் ரூமுக்கு போனேனோ அப்பத்துலேருந்தே எனக்கு தூக்கம் இல்லை. நைட்லேருந்தே யாரோ ஒருத்தர் என்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, என் பக்கத்துலேயே யாரோ ஒருத்தவங்க நிற்கிற மாதிரி இருக்குது. அகல்யாவோட அம்மாவை அன்னைக்கு நைட்டு முழுக்க தூங்கவே விடலையாங்க ஏதோ ஒரு ஆத்மா. நீ கொஞ்சம் எர்லியராகவே வீட்டுக்கு வந்துருமா, 6-6:30 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துரு, நம்ம அந்த கோவிலுக்கு போவோம்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அகல்யாவும் அவங்க அம்மாவை நினச்சி பயந்துக்கிட்டு ஆஃபீஸை பாதியிலே லீவ் போட்டுட்டு 6 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துடுறாங்க, ஈவினிங் 6 மணிக்குள்ள. இப்போதான் அவங்க அம்மாவோட நிலைமை என்னங்கிறதே இவங்களுக்கு தெரியுது. அவங்களால எந்திரிச்சு நடக்கக்கூட முடியலையாங்க, வாக் பண்ண கூட முடியலையா, கஷ்டப்பட்டு தான் எந்திரிச்சு நடந்து வராங்களாம். இப்போ ஆட்டோ வர வச்சு இவங்க 2 பேருமே ஒரு கோவிலுக்கு கிளம்புறாங்க. இந்த கோவிலில் இருக்கிறது இவங்களுக்கு தெரிஞ்ச இவங்க குடும்பத்தில் இருக்கிற ஒரு அண்ணன் தான், இவங்க சொந்தக்கார அண்ணன் தான். ஆக்சுவலாக இவங்க அம்மாவோட உடம்புல அந்த அம்மன் வரும்னு சொன்னாங்க இல்லையா, அந்த சாமியை இறக்கி விட்டதே அந்த கோவிலில் இருக்கிற அந்த அண்ணன் தானா. அந்த கோவிலில் மொத்தம் அந்த அந்த அண்ணனுக்கு மட்டும் 5 சாமி இறங்குமாங்க. முனியாண்டி எக்ஸ்பெஷலி வந்து முனியாண்டி வந்து இறங்குவாராம். அது போக அம்மன், இன்னொரு 2 தெய்வம் சொன்னாங்க. ஸோ இந்த தெய்வங்கள் எல்லாத்தையுமே அவரோட உடம்புல இறங்கி அருள் சொல்கிறது தான் அவரோட வேலையாங்க. அவசர அவசரமாக கிளம்புனனாலேயோ என்னவோ தெரிலங்க, கரெக்டாக ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் நடந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ஆலமர ஸ்டாப்பில் ஒரு பையன் வந்து வயிற்றில் கை வச்சான் இல்லையா, அந்த சைடில் தான் இவங்க ஆட்டோ போயிருக்குது. இப்போது அகல்யாவுக்கு அந்த இடத்த பார்த்ததும் பழைய ஞாபகங்கள் வந்தது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு உணர்வுங்க. அவங்களுக்கு பக்கத்தில் இப்போ ஆட்டோவில் 2 பேர் உட்காந்துருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே கொஞ்சம் இடம் இருக்குன்னா 3ஆவதாக ஒரு ஆள் வந்து உட்காந்தா நமக்கு ஃபீல் ஆகும் இல்லையா, இடிச்சுக்கிட்டு, அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிருக்குது. இப்போது ஆட்டோ கோவிலுக்கு போயிடுது. கோவிலுக்குள்ளே இவங்க அம்மாவும் அகல்யாவும் போயிடுறாங்க. அங்கே இருக்கிற அந்த அண்ணன் அகல்யா கிட்ட ஒரு சொம்பில் தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு, ஒரு குட்டி சொம்பு கொடுத்து. கோவிலுக்குள்ளே இருக்கிற குளத்துல இவங்க தண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. அப்போ வரைக்குமே நார்மலாக இருந்த அந்த அண்ணன் இந்த சொம்பு எடுத்து அவரோட உள்ளங்கையில் வைக்க சொல்லியிருக்கிறார், வலது கையில் வச்சதுமே ஒரு மாதிரி அருள் வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு இல்லையா, அதை பின்னாடி கட்டிக்கிட்டு ஒரு மாதிரி ஆட ஆரம்பிச்சிருக்கிறாருங்க. லைக் இந்த காந்தாரா படத்தில் நம்ம பார்த்தோன்னா அவருக்கு சாமி வரும்போது ஒரு மாதிரி ஆடுவார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டைப்பில் சாமி ஆட ஆரம்பிச்சிருக்கிறாரு. இந்த சொம்பை பார்த்து மந்திரங்கள்லாம் சொல்கிறாராம், இந்த தண்ணிக்குள்ளே மந்திரங்கள்லாம் சொல்லிக்கிட்டு அந்த தண்ணி எடுத்து இந்த பொண்ணோட மூஞ்சில் அடிக்கிறாராம். அடிச்சுட்டு, எனக்கு இந்த சொம்புக்குள்ளே வந்துட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் தெரியுது, அதை நான் உங்ககிட்ட கேட்கலாமா அப்படிங்கிற மாதிரி க்ரீப்பியான ஒரு குரலில் கேட்டிருக்கிறாரு, கட்டக்குரலில். ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்திருக்குது. இந்த குரல் எப்படி இருந்திருக்குன்னா, இவங்க அம்மாவுக்கு சாமி வந்தப்போ ஒரு குரலில் பேசுனாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அதே மாதிரி கட்டக்குரலில் ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்திருக்குதுங்க. இப்போ அகல்யா பயந்துக்கிட்டே சொல்லுங்க சாமின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக அகல்யாவோட அம்மா அந்த அண்ணங்கிட்ட நடந்தது எதையுமே ஷேர் பண்ணலை. பொண்ணுக்கு பயந்த கோளாறு, அவளுக்கு மந்திரிக்கணும்னு மட்டும் சொல்லி தான் கூட்டு போயிருக்கிறாங்க, இவங்க முன்னாடி சொல்லி தான் கூட்டு போயிருக்கிறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா இந்த வார்த்தையை சொன்னதுக்கப்புறமா இந்த தண்ணியை பார்த்துக்கிட்டே அந்த அண்ணன் சாமி வந்து சிசிடிவி கேமராவில் பார்த்த மாதிரி சொல்கிறாராங்க. அப்படியே இவங்களுக்கு நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறாராம். இந்த ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட்லேருந்து இப்போ வரைக்கும் எல்லாத்தையும் சொல்கிறாராம். இந்த பொண்ணுக்கு பேசிக்காகவே சாமி மேலே நம்பிக்கை கிடையாது. அதாவது சாமி மேலே நம்பிக்கை இருக்குது, சாமி வந்து ஆடுறாங்க இல்லையா மனுஷங்க, அவங்க மேலே நம்பிக்கை கிடையாது. ஆனால் இப்போ இந்த அண்ணனை பார்த்து இந்த பொண்ணுக்கு பயம் வந்திருக்குது, மரியாதையும் வந்திருக்கு, சாமி மேலே பக்தியும் வந்திருக்குது. ஏன்னா A to Z நடந்தது எல்லாத்தையும் புட்டு வச்சிருக்கிறாரு. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் நடந்துச்சு இல்லையா அந்த ஆலமரம் பக்கத்தில், அங்கே ஒரு முஸ்லீம் பையன் இறந்துட்டானாங்க. அந்த வீக்கில் தான் இறந்துருக்கிறான். இறந்து போன பையனோட ஆத்மா அந்த இடத்துல சுற்றிட்டு இருந்திருக்குது. டெய்லியும் அதே பக்கத்தில் நடந்து போகிற இந்த அகல்யாவை அந்த பையன் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறான். லைக் அந்த ஆத்மா பார்த்துக்கிட்டே இருந்திருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த பொண்ணோட உடம்புக்குள்ளே போகிறதுக்கு அந்த ஆத்மா ட்ரை பண்ணியிருக்குது. அப்போது அந்த ஆத்மாவால் முடியலை. அதுக்கு காரணம் இவங்களோட கையில் ஆல்ரெடி இவங்க இந்த அண்ணன் இருக்கார் இல்லையா, இவர் ஒரு கயிறு கொடுத்துருக்கிறார், அந்த கயிறு கட்டியிருக்கிறாங்க. அது போக அந்த அம்மனோட மயான அம்மனோட குங்குமம் இருக்கு இல்லையா, அதை நெத்திலையும் பின்னாடி
இந்த கழுத்துலையும் வந்து வச்சிருப்பாங்களாம் எப்பயுமே. இது எல்லாமே இருக்கிறதுனால அந்த ஆத்மாவால் இவங்க உடம்புக்குள்ளே போக முடியல. அன்னைக்கு ஒரு நாள் ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் நடந்துச்சு இல்லையா, அப்போது வலுக்கட்டாயமாக இவங்களோட உடம்புக்குள்ளே போகிறதுக்கு அந்த ஆத்மா ட்ரை பண்ணியிருக்குது. அதால் முடியலை. அது ஒரு மாதிரி பேர்ன் ஆகிருக்குது அந்த இடத்துலையே. அந்த ஒரு பிம்பத்தை தான் இந்த பொண்ணு அந்த பஸ் ஸ்டாப்பில் வச்சு பார்த்துருக்குறாங்க, அந்த ஆலமரத்துக்கு முன்னாடி வச்சு பார்த்துருக்குறாங்க. இப்போது இந்த அண்ணன் இது எல்லாத்தையுமே அருள் வந்து சொல்கிறாரு. இது போக அந்த ஆத்மா உன் பின்னாடியே தான் வந்திருக்கு, உன் கூட தான் ஆட்டோவில் வந்திருக்குது, வெளியே தான் நின்றுட்டுருக்கு கோயிலுக்கு வெளியே. நீ வெளியே போனேன்னா அது உன் பின்னாடியே வந்துடும், உன் கூடையே தான் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி இந்த பொண்ணு திரும்பி பார்க்கும்போது முதல்ல அந்த இன்சிடெண்ட்டில் அந்த ஆத்மா தெரிஞ்சிச்சு இல்லையா, பிளாக் கலரில் ஒரு ஃபிகர் மாதிரி வெளியே நிற்கிதாங்க கோயிலுக்கு வெளியே. லிட்ரலி இந்த பொண்ணு கண்ணுக்கு தெரிஞ்சிருக்குது. பார்த்துட்டு அகல்யா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களாம் அங்கேயே. இதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியல. ஆனால் அவங்க கையில் ஒரு மஞ்சள் கயிறு கட்டி விட்டுருக்குறாங்க. இந்த கயிறு என்னமான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்கும்போது, இவங்க மயக்கம் போட்டதுக்கு அப்புறமா அந்த அண்ணன் இவங்க அம்மா கிட்ட நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறார். 3 நாளைக்கு இந்த பொண்ணை தனியாகவே விடக்கூடாது. ஆஃபீஸ்க்கு போகணுன்னா போகட்டும், ஆனால் ஆஃபீஸில் இந்த பொண்ணு தனியாக போகக்கூடாது, கூட யாராச்சும் ஒரு 2-3 பேர் இருந்துக்கிட்டே இருக்கணும். அது போக இந்த பொண்ணு 3 மாதத்துக்கு இந்த கயிறை கலட்டவே கூடாது. அது போக இந்த கயிறு ஆட்டோமேட்டிக்காக அவுருமாங்க. ஆட்டோமேட்டிக்காக எங்கேயாச்சும் ஒரு இடத்துல குத்தி கிழிக்கிறதோ இல்லை எதனா அந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவாக விழுகிறதுக்கு உண்டான சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதுலேருந்து இந்த பொண்ணு தான் கவனமாக இருக்கணும். ஒருவேளை அப்படி கலண்டு விழுந்துருச்சுன்னா, இந்த கயிறு கலண்டு விழுந்துருச்சுன்னா இந்த பொண்ணோட உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். கோவிலுக்கு போயிட்டு வந்த அன்னைக்கு நைட்டு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே அவங்களுக்கு இல்லைங்க. அம்மாவும் பொண்ணு நல்லா படுத்து தூங்குறாங்க. அடுத்த நாள் காலையில் அகல்யா அவங்களோட வேலைக்கு போயிடுறாங்க. ஆஃபீஸ்க்கு போகாத அகல்யா வீட்லேயே இருன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா எவ்வளவோ வற்புறுத்தி இருக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு வேலை தான் முக்கியம்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்கிறாங்க. ஏன்னா 2 நாள் லீவ் போட்டதுக்கே ஏகப்பட்ட வேலை வந்திருக்குது இவங்களுக்கு, தலைமையில் விழுந்திருக்குங்கிறனால லீவ் போட வேணாமா, நான் கவனமாக இருக்கிறேன், நான் வந்து தனியாக போக மாட்டேன், கூட ஆட்கள் இருப்பாங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கொலீக்ஸ்லாம் இருக்கிறாங்க, அவங்க பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறமா அன்றைக்கி நாள் நல்லா தாங்க போயிட்டு இருந்திருக்குது. எங்கேயுமே தனியாக போகலை. ரெஸ்ட் ரூமுக்கு போகிறதா இருந்தால் கூட இவங்களோட முஸ்லீம் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருப்பாங்களாம், இவங்களோட கொலீக். அவங்கள கூப்பிட்டுட்டு தான் போவாங்களாம். அவங்க கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா யாராச்சும் ஒருத்தருக்கு தெரியணும் இல்லையா இவங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு. அந்த பொண்ணுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி தான் அன்னைக்கு ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. 90 மினிட்ஸ் பிரேக் வருமாங்க இவங்களுக்கு ஆஃபீஸில். மதியம் ஆஃபீஸில் மேலே, அதாவது இந்த 50 ஃப்ளோர் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இதில் 48வது ஃப்ளோரில் ஃபுட் கோர்ட் இருக்குமா, அங்கே போய் தான் சாப்பிட்டு வருவாங்களாம். ஸோ இவங்களும் அந்த முஸ்லீம் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க இல்லையா, இவங்க 2 பேருமே போயிருக்கிறாங்க. போயிட்டு சாப்பிட்டுட்டு ரிட்டர்ன் வரும்போது இந்த லிஃப்ட்டு 11வது ஃப்ளோரில் தான் போய் நின்றுக்கணும். ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லும் போது நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஆக்சஸ் கார்டை வச்சா இவங்க எந்த ஃப்ளோரில் ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த ஃப்ளோர்லேயே கொண்டு போய் இவங்கள விடும். அதாவது டிஃபால்ட்டாகவே அதில் அந்த ஆப்ஷன் இருக்குமாங்க. ஆனால் இவங்களை கொண்டு போய் விட்டது 13வது ஃப்ளோரில். இவங்க இறங்க வேண்டியது 11வது ஃப்ளோரில். அது மட்டும் இல்லாமல் லிஃப்ட் ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. இந்த லிஃப்ட்டில் 2 பேர் மட்டும்தான், யார், அகல்யாவும் அவங்களோட ஃப்ரெண்ட் அந்த முஸ்லீம் கொலீக் மட்டும்தான் இருக்கிறாங்க. இந்த நேரம் பார்த்து லிஃப்ட்டில் லைட்லாம் ஒரு மாதிரி ஃப்ளிக்கர் ஆக ஆரம்பிச்சிருக்குதுங்க. ஒரு மாதிரி மரண பயத்தை காட்டுச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பயத்தை காட்டியிருக்குது. லிஃப்ட்டு அரைகுறையாக ஓப்பன் ஆகிட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ரக் ஆகி நின்றுட்டே இருந்துருக்குது. இந்த பொண்ணுக்கு பயமாக இருக்குது, இந்த முஸ்லீம் பொண்ணுக்கு. ஏன்னா எல்லா விஷயமும் தெரியும், இவங்களோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, இப்போ என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது தெரியும். இந்த டைம் பார்த்து இவங்க மனசில் எம்பெருமான் ஈசனை நினச்சிக்கிட்டு, அது போக இந்த முனியாண்டி அவங்க அம்மாவோட மயான அம்மன் எல்லாத்தையுமே மனசில் நினச்சிக்கிட்டு இந்த கயிறை ஒரு மாதிரி பிடிச்சிக்கிட்டு வேண்டி இருக்கிறாங்க. ஒரு செகண்ட் வந்து ஓப்பன் ஆகிருக்குதுங்க லிஃப்ட்டு. ஓப்பன் ஆன உடனேயுமே இறங்கி ஓட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவங்களை பார்த்து அந்த முஸ்லீம் பொண்ணும் இறங்கி ஓடி இருக்கிறாங்க. 2 ஃப்ளோர் கொஞ்சம் இறங்கி போனாங்கன்னா 11வது ஃப்ளோருக்கு போயிடலாம். எதுக்கு 13வது ஃப்ளோரில் வந்து விட்டுச்சுன்னு தெரியவே இல்லையாங்க. அங்கே ரெனோவேஷன் ஒர்க்லாம் நடந்துட்டு இருக்கிறனால ஆட்கள் யாருமே கிடையாது. ஒரு வழியா அவங்களோட ஆஃபீஸில் அவங்க கேபினுக்கும் வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறமா அந்த முஸ்லீம் பொண்ணு சொல்கிறாங்க, என்னடி இந்த அளவுக்கு இருக்குது, நீ சொல்லும் போது கூட எனக்கு எதுவுமே தெரியலை. ஆனால் இவங்க கூட இருக்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு மாதிரி பதற விட்டுருக்குது. பேசிக்கிட்டே இருக்கும்போது அகல்யாவோட கையில் இருக்கிற கயிறை, இப்போ என் கையில் இருக்கிற இந்த கயிறை யாராச்சும் ஒருத்தவங்க இப்படி கலட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நாட்டெல்லாம் வந்து அவுக்குறாங்கன்னா நமக்கு தெரியும். யாருமே இல்லை, இன்விசிபிளாக அந்த நாட்டு வந்து அதுவாகவே அவுறுதாங்க. இதை அந்த முஸ்லீம் பொண்ணு தான் ஃபஸ்ட்டு பார்த்துருக்குறாங்க. பார்த்துட்டு அவங்களே கையை வச்சு கட்டியிருக்கிறாங்க. அது கட்ட ஒவ்வொரு தடவையும் அதுவாகவே அந்த நாட்டை வந்து யாரோ ஒருத்தவங்க அவுக்குறாங்களாங்க. இதை பார்த்துட்டு இந்த அகல்யா பொண்ணுக்குமே பயம் வந்துருக்குது. அவங்க அந்த சாமியார் அண்ணன் சொன்னார் இல்லையா, அவங்க அம்மா சொன்னாங்க, அந்த சாமியார் சொன்னதா 3 நாளைக்கு இந்த பொண்ணு வெளியவே போகக்கூடாது, பத்திரமா பார்த்துக்கோங்க, யாராச்சும் ஒருத்தவங்க கூட இருந்துக்கிட்டே இருக்கணும், இந்த கயிறு அதுவாக அவுந்து விழுகிறதுக்கு சான்ஸ் அதிகம், அவுந்து உழுகும் கண்டிப்பாக, அது அவுறாமல் அவங்க தான் பார்த்துக்கணும். அது போக அந்த அவுந்து விழுந்துருச்சுன்னா அந்த பொண்ணு இறந்துருவாங்க. ஒரு வழியாக கஷ்டப்பட்டு அந்த கயிறை கட்டிடுறாங்க. கட்டினதுக்கப்புறமா
உடம்பே கொதிக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. இப்போ மண்ணெண்ணெயை ஊற்றி எரிச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடம்ப போய் நீங்கள் தொடுவீங்களா? அவங்கள போய் தொட முடியுமா? ஒரு ஹீட் இருக்கும் இல்லையா? அந்த ஹீட் இந்த பொண்ணோட உடம்புல இருந்திருக்குது. இந்த முஸ்லீம் பொண்ணு வந்து இவங்க கையை தொட்டு பார்த்துருக்காங்க, கையே ஒரு மாதிரி குதிக்குதாங்க. அகல்யா அவங்க ஆஃபீஸில் அவங்க கேபினில் அப்படியே சுருண்டுட்டாங்களாம். ஒரு மாதிரி உடம்பு எரியுது எரியுதுன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருமே பார்த்துருக்குறாங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஓடி வரும்போது இந்த முஸ்லீம் பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன்றும் இல்லை அவளுக்கு பீரியட்ஸு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டுட்டு ரெஸ்ட் ரூம் போயிருக்கிறாங்க. ரெஸ்ட் ரூம் போனதுக்கப்புறமா தண்ணியை எடுத்து சூறா ஓதி அவங்க மேலே போட்டிருக்கிறாங்க. அது போக இந்த பொண்ணுமே அந்த கயிறை வந்து கட்டி ஒரு மாதிரி இருக்கலாக பிடிச்சிக்கிட்டு அம்மனையும் அவங்க இஷ்ட தெய்வம் எல்லாரையுமே வேண்டிக்கிட்டு இருக்கும்போது சரியாகவே இல்லையாங்க. ஒரு மாதிரி அழுகுறாங்களாம், உடம்பு எரியுதுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இப்போ அந்த முஸ்லீம் பொண்ணுக்கிட்ட அகல்யாவே சொல்லியிருக்கிறாங்க, என்னோட பேக்கில் ஒரு எலுமிச்சம்பழம் இருக்கும், திருநீர் இருக்கும், அதை மட்டும் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டையுமே போய் அந்த பொண்ணு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. இது யார் கொடுத்ததுன்னா அந்த அண்ணன் கொடுத்தது. ஒருவேளை ரொம்ப ஆபத்து, உங்களால் டாலரேட் பண்ண முடியாத பட்சத்தில் இந்த லெமனை வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கிறார். அவர் சொன்ன மாதிரியே அந்த லெமனை எடுத்து சாப்பிட்ருக்குறாங்க. திருநீரையும் வாயில் போட்டு அப்படியே முழுங்கியிருக்கிறாங்க. இந்த டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுக்கு ஷட்டில் ஆகிருக்குதுங்க. அவங்களுக்கு சரியாயிடுச்சான். அடுத்த ஒரு 2 நிமிஷத்தில் நார்மல் ஆயிடுறாங்க. இவங்களால் இந்த இன்சிடெண்ட்டை மறக்கவே முடியாதாங்க. இவங்க மறந்தாலும் கூட இருந்த அந்த முஸ்லீம் கேர்ள், அந்த கொலிக்கு இருக்கிறாங்க இல்லையா, அவங்களால மறக்கவே முடியாதான். இப்போ இந்த கதையை வந்து அவங்களுமே கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்களாம் நான் சொல்லிட்டு இருக்கும்போது. இந்த இன்சிடெண்ட்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா அன்னைக்கு அவங்களோட வீட்டில் போயிட்டு அவங்க அம்மா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க அம்மா திட்டி, இதுக்கப்புறம் நீ ஆஃபீஸ்க்கு போவேணான்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு வாரத்துக்கு லீவ் போட்டு வீட்டில் உட்கார வச்சிருக்கிறாங்க. இவங்களும் மஞ்சக்காமலை அது இதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்ச டாக்டர்ஸ் கிட்டலாம் அந்த ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி வாங்கி கொடுத்துருக்குறாங்க. வாங்கி கொடுத்து இவங்க வீட்டிலே இருந்துருக்கிறாங்க. நல்லாவே தெரியுமாங்க, இவங்களை சுற்றி ஏதோ ஒரு அமானுஷம் நடந்துக்கிட்டு தான் இருக்குமா. ஆனால் இவங்களை அது டிஸ்டர்ப் பண்ணாது. எத்தனையோ தடவை இந்த கயிறை அவுக்கிறதுக்கான முயற்சிகள் நடந்திருக்குது. இவங்களே தூக்கத்தில் கயிறை அவுத்துட்டு இருப்பாங்களாம் இவங்களை அறியாமலே. அப்புறம் யாரோ ஒருத்தவங்க அவங்கள ஓங்கி அரைஞ்ச மாதிரி இருக்குமா, டக்குன்னு கண்ணை முடிச்சு பார்த்தா ஒரே ஒரு முடிச்சு தான், அதை அவுத்துருந்தாங்கன்னா முடிஞ்சிச்சு. இந்த மாதிரியே நாட்கள் கடந்திருக்குதுங்க. 3 மாதம் ஆயிருக்குது. அந்த ஆத்மாவும் இவங்களை விட்டு போயிடுச்சான். ஆக்சுவலாக அந்த பையன் இந்த பொண்ணை லவ் பண்ணியிருக்கிறான். இந்த பொண்ணை அந்த ஆத்மா லவ் பண்ணியிருக்கிறான். 1 வாரமாக அந்த சைடில் போயிட்டு இருந்துருக்குறாங்க. இவங்க ஆஃபீஸ்க்கு போகும்போது வரும்போதெல்லாம் அந்த ஆத்மா அங்கேயே இருந்து வாட்ச் பண்ணியிருக்குது. இந்த பொண்ணை அந்த பையன் லவ் பண்ணியிருக்கிறான். இந்த பொண்ணை அடையிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறான். அதாவது அகல்யாவோட உடம்புக்குள்ளே புகுந்து அகல்யாவையும் கொன்னுட்டு ஆத்மாவாக கூட்டு போயிடலாம், லவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் தான் அந்த பையன் இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் இந்த பையன் இவங்களை கேர் பண்ணியிருக்கிறான். என்ன தான் கேர் பண்ணாலும் அது ஒரு ஆத்மாங்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டாங்க. இப்போ வரைக்குமே அகல்யாவோட கையில் அந்த அண்ணன் கட்டின கயிறு இருக்குமாங்க. இது எல்லாமே அவங்களோட வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவங்கள்னு சொல்லிட்டு என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக இவங்களோட ரியல் நேம் அகல்யா கிடையாதுங்க. இது புனைப்பெயர் தான். ஸ்ரீலங்காவில் நடந்த ஒரு உண்மை கதை தான். அவங்களோட பேரையோ ஏரியாவையோ மென்ஷன் பண்ண வேணான்னு சொன்ன காரணத்தினால அவங்களோட ப்ரைவசி காரணமாக நான் அதை எதையுமே மென்ஷன் பண்ணலை. இதோட அவங்க என்கிட்ட சொன்னதை நான் உங்ககிட்ட என்னோடய ஸ்டைலில் நரேட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட வாழ்க்கையிலையும் இதே மாதிரி எதனா ஒரு அமானுஷம் நடந்திருக்குது, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரன்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்து எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். அது போக ஃபேஸ்புக் ஐடிஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. தான் ஆன் பண்ணுறேன், பேசு. பாடப்படுத்தி அம்மாயை படுக்க வச்சுக்கோ. அம்மாயை பாடாப்படுத்தி படுக்க வச்சிருக்கேன்னு சொல்லு, வச்சிருக்கோன்னு சொல்லாத. இதில் என்னை வந்து ஒரு ப்ராங்க் வேறு பண்ணிட்டாங்க இன்னைக்கு. நீங்கள் வந்து அஞ்சலி பிரபாகரன் யூடியூப் சேனலில் போனீங்கன்னா வாப்பா. ஆமாம், நீயும் தான். நீ எதுக்கு அம்மாவுக்கு வந்து ஒத்துழைக்கிற? நீ அம்மா கூட சேர்ந்து டீம் போடுறியா? ஒயிட்டு, ப்ளூ இங்கே இருக்குது. அதாவது மக்களே, நம்ம இன்னைக்கு வந்து ஒரு உடம்பு முடியலையே கபசுர குடிநீர் இரியா, கபசுர குடிநீர் அது இதுன்ட்டு வாங்கிட்டு வர சொன்னாங்க. பைபிள் பைக்கில் எடுத்து ரவுண்ட் அடிப்பீங்களா? சரி, இன்னைக்கு வந்து ஒரு ஐயாவும் அவங்க அம்மாவும் சேர்ந்து என்னை ஒரு ப்ராங்க் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ப்ராங்கோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை போய் பாருங்கள், செம்ம ஜாலியாக இருக்கும். இந்த கதையை கேட்டுட்டு உங்களுக்குலாம் ஒரு மாதிரி டர் விட்டு இருந்துச்சுன்னா நம்ம வீட்டுக்கு இருக்கும் மக்களே, வீடு பாய் கிட்ட போகாம வீடு பாய்
கிட்ட போகலான்னா டேய் 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 அதெல்லாம் சொல்லக்கூடாதுடா, இப்படிலாம் பேசாத. பீடா பையெல்லாம் இழுக்கக்கூடாது, பல்லாவரமும் இழுக்கக்கூடாது, வேறு எதனா பேசு. ஹலோ கொத்திட்டு உங்களுக்கு நீங்கள் பாப்பா கிட்ட நம்ம படுக்க வச்சுக்க பாட்டா பாடிட்டு அடுக்குல சரி, நம்ம ஹேர் கட் பண்ண போகலாமா? போலப்பா. சரி வா போகலாம். ஸோ கோஸ்டிஸ் ஃபைனலி நானும் அர்ஜுன் வந்து ஹேர் கட் பண்ண போகிறோம். போயிட்டு நாங்கள் அந்த ஹேர் கட் பண்ணுறது அந்த மால் விசிட் பண்ண போகிறோம் இல்லையா? சொல்லப்போனால் இப்போ தான் நம்ம கொஞ்சம் இல்லை நான் மட்டும் அடிச்சுட்டு மொட்டைலாம் இப்போ அடிக்கக்கூடாதியா. ஸோ மக்களே, நாங்கள் வந்து என்னடா அது மாடா மாதிரி நீட்டிகிட்டு இருக்கு. சரி வா போகலாம், வா ஹேர் கட் பண்ண போகலாமா? டாட்டா சொல்லிடு எல்லாருக்கும். ஆமாம், கை மட்டும் வருதா? டாட்டாங்க, பாய் பாய்.